இந்த காலவெளியில் இந்த கிறிஸ்மஸ் நாளை காண கர்த்தர் உதவி செய்தபடி நாளை கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய பிறந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை ஸ்தோத்திரம், அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி உலகமெங்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரை பாடி துதிக்கிற பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு நாமும் ஆண்டவரை போற்றி புகழ கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினாலே கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். அருமையான செய்தி முதல்லையே பாஸ்டர் சாம் அந்த சொன்ன அந்த வார்த்தை, இன்றைக்கி நான் கொடுக்குற அந்த செய்தியும் ஸ்தோத்திரம். அங்கே அந்த வசனம் என்ன வசனம்? சாம் பாஸ்டர் சொன்ன வசனம் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் மறந்து போச்சோ? வாசிங்க பார்ப்போம். எங்க இருக்கா? சரி, அவர் நமக்கு அழிக்க அல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார். ஒரு மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நம்மளை அழித்து படுவதற்கு அல்ல. என்ன செய்ய பாருங்க, மனுஷகுமாரன் என்னது மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கே அவர் என்ன செய்தார்? வந்தார் என்று சொல்லிப்பார். இன்னைக்கு செய்தியும் அதுதான். கரெக்டாக அமைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி இந்த வசனம் எடுத்து எனக்கு தெரியாது, நான் எடுக்கலை, கிறிஸ்தவ. ஆனாலும் ஆண்டவர் அப்படி சில நேரம் இந்த செய்தியை ஸ்தோத்திரம். நம்ம இந்த பாட்டை பாடணும்னு நினைப்போம், யாராட்டும் ஒரு ஆள் அந்த பாட்டை பாடுவாங்க. நம்ம அந்த வசனத்தை சொல்ல நினைப்போம், ஸ்தோத்திரம், அந்த வசனத்தை அவங்க சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் ஸ்தோத்திரம் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்பி சுரேஷ் ஒரு நாள் பேசி கொண்டு இருக்கும்போது சொன்னாப்புல, ஸ்தோத்திரம், ஒரு இடத்துல டாட்டா இப்போ வேலை பார்க்குற அந்த இடத்துல இவன் டிரைவராக இருக்கிறதுனால கொண்டு போய் பஸ்ஸு விட்டுற அந்த இடத்துல ஸ்தோத்திரம் பின்னால் இருக்குது, என்ன கேட்டுக்கோங்க, கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அங்கே படுத்துருந்து காலையில் அங்கேருந்து ஆள் ஏற்றிட்டு வரப்போ சுரேஷ் பிறகு எத்தனை மணிக்கு காலையில் ஜபத்துக்கு வராங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. 4 மணிக்கு அந்த ஊரில் உள்ள அத்தனை சிறியோர், அப்படி தானே, சிறியோரில் வச்சு தான் சொல்கிறேன், சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும் டெய்லி காலை ஜபத்துக்கு வர்றாங்க. எவ்வளோ ஆசீர்வாதம்! நான் சொல்கிறேன், அந்த ஊர் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? கண்டடைவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கே ஆச்சரியமா, அந்த அவ்வளோ நேரத்துக்கு சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டிக்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஆளு பனி 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 அப்படின்னு ஸ்தோத்திரம். அந்த ஊரே வந்து காலையில் ஸ்தோத்திரம் தெய்வத்தை ஆராதித்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 4 காரியத்தை மிக வேகமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கடந்து போவோம். வாசிப்போம். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம், ஒரே வரிதான், 18, 11. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அதுல மனுஷகுமாரன் அழிப்பதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கு வந்தார். நான் தான் சொன்னேன், பாஸ்டர் சாம் சொன்னது நான் சொன்னது ஒரே மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. இங்கே மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இந்த காலவெளியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து வருஷம் நம்ம செய்தி, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன். எல்லா இடத்திலும் இந்த வார்த்தை தான் என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். ஏசாயா 9:6 ஸ்தோத்திரம், எல்லா இடத்திலும் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பிரசங்கிப்பது உண்டு. ஆனால் இந்த காலவெளியில் நம்ம வித்தியாசமாய் ஒரு 4 காரியத்தை பார்ப்போம். இங்கே மனுஷகுமாரன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கெட்டு போனதை அவர் என்ன செய்கிறாரா? ரட்சிக்க வந்தார். நீங்களும் நானும் இந்த இயேசுவை மாத்திரம் அவர் நம்மை ரட்சிக்காம இருந்திருந்தா நம்ம என்ன ஆயிருப்போம்? என்ன ஆயிருப்போம்? கெட்டு போயிருப்போம், அழிஞ்சு போயிருப்போம். அழிப்பதற்காக அல்ல, ரட்சிப்பதற்கே அவர் இந்த உலகத்தில் வந்தார்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் கெட்டு போய் கிடந்த நம்மளை ஆண்டவர் ரட்சிப்பதற்கு இந்த உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயுவிலே நாம் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே 1 தீமோத்தேயு 1:15 வாசித்தா நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். பாவிகளை ரட்சிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்பி இந்த கதவை கொஞ்சம் ரட்சிப்பதற்கு அவர் வந்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்தார்? கெட்டு போனதை ரட்சிப்பதற்கு வந்தார். ஒரு 4 காரியத்தை சொல்ல போகிறார். அதுக்கு முன்னால அந்த 18வது அதிகாரத்திலேயே 14வது வசனத்தை வாசிங்க. 14 18 14 மத்தேயு 18:14. இவ்விதமாக இந்த சிறியோரிலே ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தம். ஒருத்தர் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளை கூட கெட்டு போயிடக்கூடாது. அடிக்கடி நினைப்பேன், இந்த இயேசு மட்டும் நம்மளை ரட்சிக்காம இருந்தா என்னைக்கோ மண்ணோட மண்ணா போயிருப்போம். அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆயுஷ்காலத்தை கூட்டி கொடுத்து இன்றைக்கு இந்த உலகத்தில் வைத்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 3:16 வாசித்தோமானால், தேவன் தம்முடைய குமாரனாகிய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை உலகத்தில் என்ன செய்தான், அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அவர் எதுக்காக இயேசு பிறந்தார்? ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை நமக்கு அடையும்படிக்கு இந்த உலகத்தில் அவரை நமக்கு என்ன செய்தார், தந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு கால வேளையில் கொஞ்சம் செய்தி வித்தியாசமாக தான் இருக்கும். ஸ்தோத்திரம். எப்பவும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்னு சொல்றதை காட்டிலும், அப்போ மனுஷகுமாரன் அங்கே அவர் ஏன் இந்த உலகத்தில் வந்தார்? கெட்டு போனதை ரட்சிக்க. இன்னைக்கு மனுஷனை கெடுக்கிற ஒரு 4 காரியத்தை சொல்ல போறேன். அல்லேலூயா. முதலாவது காரியம், மனுஷன் கெட்டு போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது வாசிங்க. முதலாவது காரியம் சங்கீதம் 14வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம். 14:3. சங்கீதம் 14:3. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்ப எல்லாரும் ஏன் இன்னைக்கு கெட்டு போறாங்க? ஆண்டவரை விட்டு வழி விலகி போறதுனால. அல்லேலூயா. ஆண்டவருடைய வழியிலே ஒரு மனிதன் ஒரு மனுஷி சரியா போய்கிட்டு இருப்பான்னா ஒரு நாள் அவன் என்ன செய்ய மாட்டான், கெட்டு போக மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கெட்டு போனதை ரட்சிக்க தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அப்போ முதலாவது காரியம், இயேசு வந்ததனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை என்ன செய்யணும், அடைய வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏன் மனிதன் கெட்டு போகிறான் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். வழி விலகி போனா இளைய குமாரன் தகப்பனும் வீட்டிலே நல்ல செழிப்போடு நல்ல சாப்பாடோடு நல்ல சகல காரியத்தோடு இருந்தான். ஆனா தகப்பன் வீட்டை விட்டு வழி விலகி போனதுனால என்ன ஆனா, கெட்டு போனான். அல்லேலூயா. இந்த காலவெளியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நாம் ஆண்டவரை விட்டு எந்த விதத்திலையும் வழி விலகி போவோமானால் நம்ம கெட்டு போயிரும். அல்லேலூயா. ஆனா இயேசு கெட்டு போனதை ரட்சிக்கதான் வந்தார். அல்லேலூயா. ஒருவனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்போ நீங்களும் நானும் என்ன ஆயிடக்கூடாது,
என்ன ஆயிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. கெட்டு போவதுக்கு காரணம் என்ன? வழி விலகி போவதனால. அதற்கு இன்னொரு வசனம் கூட வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 53:6, 53வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்முடைய அக்கிரமத்தையும் அவர் மேல என்ன செய்தார்? விழப்படுறதுனால தான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆடுகளை போல என்ன செய்தோம்? வழி தப்பி போனோம். நான் ஒரு பாட்டு பாடுவாங்க, நீங்க மட்டும் இல்லாது இருந்தா. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஸ்தோத்திரம் வாழ்வில் வராமல் இருந்திருந்தா நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி நம்மளை ஒருத்தரும் கெட்டு பெறக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னா நம்மளை ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேரை நான் இந்த தாளயத்திலேயே ஸ்தோத்திரம் என் கூட படித்தவங்க, ரொம்ப நண்பர்களாக இருந்தவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை ஆண்டவர் ரட்சித்ததுனாலே நம்முடைய ஆயுஷ்நாட்களை கூட்டி கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெட்டு போய் கிடந்த நம்மளை ஆண்டவர் ரட்சித்து இந்த உலகத்தில் என்ன செய்து இருக்கிறார்? வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னைக்கா நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க சந்தோஷம் அடைஞ்சிருக்கீங்களா? இந்த ஏசப்பா இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆகியிருக்கும்? ஸோ ஒருவேளை நம்ம எண்ணுவோம், அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு நிமிஷத்தில் எமைப்பொழுதுல அது மாறிடும். கடந்த நாட்கள் சொன்னேன் நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் எனக்கு ஒருவர் தெரிந்த ஒரு சகோதரர் ஸ்தோத்திரம் நல்ல திடகாத்திரமாக இருப்பார். ஸ்தோத்திரம். அவருக்கு எந்த பீடி சிகரெட் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. நல்ல உடம்பு திடகாத்திரம். காலையில் சார்ந்து நல்ல வாக்கிங் போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடையில் எங்கே டீ எதுவுமே குடிக்க மாட்டார். காலையில் வாக்கிங் போயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டெய்லி வாக்கிங் போகாத நாள் இல்லை. ஸ்தோத்திரம். 2 நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயிற்றுக்கு சரியில்லை, வயிற்றோட்டம் போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போய் ட்ரிப்பு ஏற்றுனாங்க, ஆள் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஒரு நாள் கைப்பக்குவம், 2ஆம் நாள் ஆஸ்பத்திரி, 3ஆம் நாள் ஆள் காலி. ஆனால் ஆண்டவர் நம்மளை ரட்சித்து நம்மளை இந்த உலகத்தில் என்ன செய்து இருக்கிறார்? வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 15:10. வழியை விட்டு விலகிறவனுக்கு, அதாவது ஆண்டவருடைய வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி எப்படி இருக்கும்? எப்படி இப்படிலாம் பேசுறாங்களே, இப்படிலாம் சொல்றாங்களே. தோத்துறோம். நாம் போற வழிதான் சரியான வழின்னு நம்ம எண்ணலாம். ஆனால் சொல்லப்படுகிற இந்த நல்ல வழியை விட்டு ஒரு மனுஷன் விலகுவானால் விலகிறவனுக்கு புத்திமதி, தம்பி இது ஆபத்து, இதை செய்யாத, இதை பண்ணாத அப்படின்னா இவர் சொல்லி நான் கேட்கதா அப்படின்னு அப்படி எப்படி இருக்குமா? விசனமா இருக்கும். விசனமா இருக்கும். கடிந்து கொள்ளுகிறவன் பாருங்க, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் என்ன செய்வான்? இது கூலின்னு தெரியும், இது மோசமான பாதம் தெரியும். அதுல போனால் ஸ்தோத்திரம் மரணம் என்பது தெரியும். அல்லேலூயா. சில இடத்துல கடல்ல சில ஆத்துல போர்டு வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? குளிக்க கூடாது, இதுல ஸ்தோத்திரம் ஆபத்து இருக்குன்னு. சில வேணுனுக்கு அதுல போய் தான் என்ன செய்வான்? குளிப்பான். அது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். அந்த போர்டு வச்சிருக்கிற இடத்துல போய் குளிப்பான். ஆனால் அதுல இருக்கிற ஆபத்து அவனுக்கு என்ன செய்யாது? இதே போலதான். அப்ப முதலாவது காரியம், கர்த்தருக்கு இன்னைக்கு அநேகர் கெட்டு போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வழி தவறி தான் இஷ்டம் போல போகிறதுனால கெட்டு போகிறான். அல்லேலூயா. இந்த கெட்டு போனதை, வழி தவறி போனவர்களை தோத்திரம் இந்த மந்தையிலிருந்து வழி தப்பி போகிற ஆடுகள் அவரிடத்தில் வரணும்னு சொல்லிதான் அவர் ரட்சிப்பதற்கு வந்தார். அல்லேலூயா. சரி,
இரண்டாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 10வது அதிகாரம் 39வது வசனம். எபிரேயர் 10:9. எல்லாம் தெரிந்த வசனம் தான். 10:39. அதான், நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்ப ரெண்டாவது, நாமோ கெட்டு போவதற்கு பின்வாங்குகிறவர்களாக இருக்கிறோம் இராமல் என்று சொல்லிப்பாங்க. அப்ப ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னா, கர்த்தரை விட்டு நம்முடைய வாழ்க்கையில என்ன வரக்கூடாது? பின்வாங்குதல் வரவே கூடாது. முதலாவது, அவர் வழியை விட்டு விலகக்கூடாது. ரெண்டாவது, அவரை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? என்ன வந்தாலும் சரிதான், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, மரணமே சம்பவித்தாலும் சரிதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா. நாமோ கெட்டு போவதற்கு பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஸ்தோத்திரம் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாள் ஆண்டவரை விட்டு என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கவே. லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்ததுனால தான் ஒப்பு தூணானார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம களைப்பில கையை வச்சிட்டோம், களைப்பில கையை வச்சு நம்ம பின்னிட்டு பார்க்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், இந்த ஆண்டவரை கும்பிட்ட பிறகு ஸ்தோத்திரம், நம்ம கீழே பார்த்தே இருந்தோம்னு சொன்னா நம்ம இடத்துல தான் கோளாறு. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஒவ்வொரு படியாய் நம்மளை என்ன செய்வாரு சொல்லுங்களேன்? உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். அல்லேலூயா. அதான் கர்த்தரை நம்புகிறவனோ ஸ்தோத்திரம் பனையை போல செழிப்பான்னு போட்டிருக்கு. பணம் வச்சோட என்ன செய்யாது? செழிக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது என்ன செய்யும். நான் அடிக்கடி இந்த பனைமரத்து வண்டியில் போகும்போது பார்ப்பேன், அந்த சின்ன சின்ன இதெல்லாம் ஸ்தோத்திரம், இந்த காத்தியில் வந்துன்னா கொலக்கட்டைக்கு வெட்டிட்டு போயிடுவான். கத்துக்கு குருத்து வலையை பார்த்து என்ன செய்வான்? நான் எவ்வளோ பெரிய மரமாக வரணும், ஏன் வெட்டிட்டு போறேன்னு கேட்கானா? அது கேட்குதா? ஸ்தோத்திரம். அதுக்கு யார் போய் தண்ணி ஊற்றுறாங்களா? ஆனாலும் இது தானா என்ன செய்கிறது? இதே போலதான் நம்மளை ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரை நம்ம நம்ப 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 நம்மளை ஆண்டவர் செலுத்து வைத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை விட்டு நாம் பின்வாங்குகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:38 வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல என் ஆத்துமா என்ன செய்யாது? ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்க மாட்டாரு. சிலர் பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, சர்ச்சுக்கு சரியா வருது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நினைச்சா வருது, நினைச்சா போறது, அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே நீதிமானை ஆண்டவர் என்ன செய்வார்? பிழைக்க செய்வார். பின்வாங்கி போவானா ஆனால் அவன் மேல என் ஆத்துமா எப்படி இருக்காது? பிரியமா இருக்காது. அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. 37. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார், அவர் தாமதம் பண்ணார். அல்லேலூயா. சீக்கிரம் வருவார். அல்லேலூயா. அவர் சீக்கிரம் வருகிறதுனால அவர் தாமதம் பண்ணதில்லை. நம்ம என்ன ஆயிடக்கூடாது? பின்வாங்கவே கூடாது. ஆண்டவர் கூட இருந்த யூதாசு பின்வாங்கி போய் அவருடைய நிலைமை பரிதாபமாய் போச்சு. ஆனா ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன பேதுரு மனங்க சார்ந்து அழுது ஆண்டவரிடத்துல வருதுனால பேதுருவை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், என்னோடு கூட நீங்க 1 மணி நேரம் வெளுத்திருந்து ஜெபம் பண்ணணும். 3 பேர்த்தையும் ஜெபம் பண்ண சொல்லிட்டு அப்புறம் போய் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க 3 பேர் தூக்கிட்டு கிடக்காங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பின்வாங்குகிறவர்களாக இருக்கவே கூடாது. நிறைய வசனம் சொல்ல நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 1:17 வாசித்தோமானா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிக்க பார்ப்போம்.
விசுவாசத்தினாலே 1:17 ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே என்ன செய்கிறது? அப்ப விசுவாசத்தினாலே நீதிமானை ஆண்டவர் என்ன செய்வார்? பிழைக்க வைப்பார். அல்லேலூயா. கெட்டு போகுது. அப்ப இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்தார் அப்படின்னு சொன்னா கெட்டு போனதை ரட்சிப்பதற்கு. அப்போ ஸ்தோத்திரம். நம்ம கெட்டு போக செய்கிற இரண்டாவது காரியம் இயேசுவை விட்டு பின்வாங்குவோமானால் நாம் கெட்டு போயிடுவோம். அல்லேலூயா. மூணாவது, நான் 2 காரியத்தை வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். வசனம் சொல்ல நேரம் இல்லை. எபேசியர் 4:22 வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனம். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் நல்ல கவனிங்க. அப்ப மூணாவது நம்மளை கெட்டு போக செய்கிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சை அது இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். ஆனா எதை விட்டோமோ அது நமக்குள்ள திரும்ப வரவே கூடாது. அல்லேலூயா. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சை தான். நேற்று கற்கல்ல பஜாருக்கு போயிட்டு நான் வரும்போது பார்க்கேன், ஒயின் ஷாப் முன்னால் ஒரு கார் இருந்துச்சு. கர்த்தர் உன் போக்கையும் வரத்து இதில் முதற்கொண்டு எங்கே நின்னது? எனக்கு வாய் அப்படியே துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கிறிஸ்தவ இன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு போய் 2-3 பேர் இறங்கி போய் என்ன செய்கிறாங்க? எங்க உள்ள காரத்து இல்லை சோத்திரம் பாட்டெலாம் என்ன செய்யுது? ஏன்னா சர்ச்சுக்கு போகலாம், இயேசு பிறந்தாருன்னு புது ட்ரெஸ் கட்டலாம், எல்லாம் செய்யலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் முந்தின நடக்கைக்குரிய மோச போக்கு இச்சையினாலே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? கெட்டு போயிடும். ஒருவன் கிறிஸ்துக்கள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவை எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டு நம்முடைய வாழ்க்கை புதிதாக்கப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவ பிள்ளைகளாக இருக்கிற மூணாவது காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மோசம் போகிற இச்சையினால என்ன ஆகிறோம்? கெட்டு போகிறோம். பழைய மனுஷனை நம்ம என்ன செய்யணும்? கலைந்து போடணும். இப்போ பாவத்தை தீக்கிறதுக்கு பாவநாசத்துலையும் தாவரவர்ணி ஆற்றுலையும் குளிச்சுட்டு அப்படியே துணியும் என்ன செய்கிறாங்களாம்? டன் கணக்கா அள்ளுதாங்களாம் துணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்தாங்க? அள்ளி வெளியே எடுக்காங்க. அப்ப அவங்களுக்கு இருக்கிறது துணியை கலந்து போடு. இப்ப நம்ம புதிய துணி கெட்டுறதுனாலயோ அல்ல, பழைய துணியை கலந்து போடுறதுனால அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தின நடக்கைக்குரிய இச்சைக்குரிய காரியங்களை நம்ம விட்டு என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். இச்சைக்குரிய காரியத்தை நம்மளை விட்டு என்ன செய்யணும்? விளக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப முந்தியக்குரிய இச்சைக்குரிய காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது என்ன ஆகிறோம்? கெட்டு போகிறோம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். 2 பேதுரு 1:4 வாசிங்க. இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகள் நமக்கு என்ன செய்கிறது? அப்ப இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான காரியத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? தப்பணும். அல்லேலூயா. அப்போ நம்மளை கர்த்தர் கெட்டு போக செய்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், முன்னால் உள்ள வாழ்க்கைக்குரிய அந்த இச்சை காரியம் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை என்ன ஆகிரும்? கெட்டு போக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு, நேரம் இல்லை. நீங்க வீட்டில் வாசிப்பாருங்க. 1 யோவான் 2:16-17 வாசிங்க. மார்க் 4:18 வாசிங்க.
ஸ்தோத்திரம். 1 யோவான் 2:16-17, மார்க் 4:18, 1 பேதுரு 1:14, யாக்கோபு 1:14-15 இதெல்லாம் வாசித்தோமானால் இச்சைக்குரிய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விலகி தப்பணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? கெட்டு போவோம். நாலாவது கெட்டு போக செய்கிற காரியம் என்ன? ஏன்னா கெட்டு போனதை ரட்சிக்க தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நாலாவது காரியம் ஸ்தோத்திரம், முக்கியமான காரியம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்து இயேசுவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று. அப்போ சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால என்ன செய்து ஏவாளை. அப்போ நாலாவது காரியம், சாத்தானுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் தான் இன்னைக்கு உலகம் எங்கேயும் உள்ள மனுஷனை பூரா கெட்டு போக செய்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு நாள் குடிச்சா என்ன ஆக போகுது? கல்யாண வீட்டில் குடிச்சா என்ன ஆக போகுது? கடத்து வீட்டில் குடிச்சா என்ன ஆக போகுது? ஸ்தோத்திரம். இப்படி கெட்டு போவதற்கு எந்தெந்த வழி உண்டோ அதையெல்லாம் பிசாசு தந்திரமா என்ன செய்வான்? குடும்பத்துக்கு. இதெல்லாம் தப்பா? கெட்டு போவதற்கு வழியை பிசாசு நமக்கு என்ன செய்வான்? ஆதாம் ஏவாளையும் ஆண்டவன் நல்லா தான் வச்சிருந்தார். ஆனால் அவன் தந்திரம் உள்ளவனா இருந்ததுனால இயேசு இருக்கும்போது போல ஆண்டவர் போன பிறகு உள்ள போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏவாளை பிடிச்சாதான் காரியமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவாளை அவன் என்ன செய்தான்? வஞ்சித்து போட்டான். அப்போ சாத்தான் தான் ஸ்தோத்திரம் அங்க போட்டிருக்கு, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவின் உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படும். ஆமா, கெடுக்க செய்கிறவன் யாரு? சாத்தான். ஆனா நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் கெட்டு போனதை ரட்சிப்பதற்கு தான் இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று அவன் என்ன செய்கிறான்? வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். பிசாசுக்கு இடக்கூடாதீர்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவனுக்கு எப்போது என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க எத்தனை குடும்பம் சாத்தானுக்கு இடம் கொடுத்து ஸ்தோத்திரம் கெட்டு அழிஞ்சு சீரழிந்து கொண்டு இருக்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல டிவியில் பார்த்துட்டு இருக்கோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த கெடுக்கிற சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அதுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிங்க பார்ப்போம். அருமையா ஆசாப் சங்கீதத்தில் 74:3 என்ன சொல்றாரு பாருங்க. ஒரே ஒரு வசனம் வாசித்து நம்ம முடிப்போம். சங்கீதம் 74:3. சத்துரு 1-2 காரியத்தை அல்ல, அனைத்தையும் இந்த முழு உலகத்தையும் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? கெடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். ஆகையால சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்போ பிசாசுக்கு எப்போது என்ன செய்யணும்? இன்னொரு வசனம் கூட வாசிங்க. எபேசியர் 4:27 வாசிங்க. முடிச்சு. எபேசியர் 4:27 என்ன செய்ய? என்னதான்? பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. அப்ப பிசாசுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன ஆயிரும்? கெட்டு போயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க ஸ்தோத்திரம். இந்த கெட்டு மீன் நல்லா தான் இருக்கு, ஆனா அது கெட்டு போகாம இருப்பதுக்கு அதுக்கு என்ன வைக்காங்க? உப்பு வைக்காங்க. இல்லை அது நல்ல மீன் தானே இருக்கட்டும் அப்படியே வச்சா என்ன ஆயிரும்? நாரி போயிரும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அந்த உப்பானது அதை என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. இதே போலதான் நம்முடைய ஆண்டவர் கெட்டு போக நம்மளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் ரட்சிப்பதற்கு என்ன செய்தார்? வந்தார். அல்லேலூயா. 4 காரியத்தை சொல்லியிருக்கிறேன்.
ஒன்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வழி விலகும் போது நாம் கெட்டு போகிறோம். இரண்டாவது கர்த்தரை விட்டு பின்வாங்குவோமானால் நம்ம கெட்டு போயிடுவோம். மூணாவது இச்சைக்கு நம்ம இடம் கொடுப்போமானால் நம்ம என்ன ஆயிரும்? கெட்டு போயிடுவோம். நாலாவது காரியம், சாத்தானுக்கு இடம் கொடுப்போமானால் நம்ம என்ன ஆயிரும்? ஆனால் கெட்டு போனதை ரட்சிக்கும்படியாக தான் இயேசு என்ன செய்தார்? உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. ஜெபம். ஹல்லேலூயா. கெட்டு போனதை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஒரு நாள் கெட்டு போய் கிடந்த நம்மளை இந்த உலகத்தில் ரட்சிக்க முடியும். எல்லாரும் கண்களை மூடி நல்ல ஜெபமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் போய் துதிக்கிறோம். நல்லவரே நாங்கள் போய் துதிக்கிறோம். வல்லவரே நாங்கள் போய் துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே நாங்கள் போய் துதிக்கிறோம். இரக்க நிறைந்தவரே நாங்கள் போய் துதிக்கிறோம். எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபம். இந்த பிறந்த நாளை உலகமெங்கும் கொண்டாடி கொண்டு இருக்கும் போது நீங்களும் நானும் நல்ல ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க. நல்ல கைத்தட்டி பாடும். வாழ்க ராஜா வாழ்க வாழ்க ஓம் ராமோ வாழ்க. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான ஆண்டவரே உம்முடைய பிறந்த நாளை நாங்கள் சந்தோஷமாய் கொண்டாட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நீர் இந்த உலகத்தில் பிறந்தது உலகத்திற்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் வந்த நோக்கம் எங்களை அழிப்பதற்கு அல்ல. ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கெட்டு போனதை ஆண்டவரே ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி பார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டது. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும் என்று எழுது. ஆண்டவரே, வந்த எல்லா சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தூரத்தில் சமயத்தில் வந்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு கொடுக்கிற ஆண்டவரே கர்த்தாவே அந்த கேக்குக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஆயத்தப்பட்ட பிள்ளைகளை கர்த்தாவை குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகமாக நீர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். எங்களை கூட முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். வருகிற ஆண்டவரே நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, கடந்த நாட்களில் விதைக்கப்பட்ட ஆண்டவரே அந்த புக்கு யாருடைய கையெல்லாம் போய் சேர்ந்ததோ அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். இங்கே இருக்கிற இந்த கைப்பிரதிகள் முழுவதும் இன்றைக்குள்ளே கொடுத்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யும். கடவுள் ஆராதனை ஆசீர்வதியும். நாங்கள் போகிற பிரயாணத்தில் நம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவர் எல்லா பிள்ளைகளும் கூடி சேரும். மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். முழு உலகமே பரிசுத்தம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல வரங்களும் மறவாதே. ஆம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தருடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ எல்லாருக்கும் இயேசு